மறந்துட்டு ஏதாவது தத்து பத்துன்னு உளறி தொலையாத. இது எஸ்டேட் பங்களா, தெருக்கூத்து இல்ல. அது தெருக்கூத்தா? தெருக்கூத்த பத்தி அவ்வளவு கேவலமா பேசுறியா? நீ புறப்படு. சொன்ன அப்பா இப்படி கோவிச்சுக்கிற. இப்ப என்னயா? நீ அம்மா, நீ பொண்ணு, புள்ள. சரி, இப்ப அந்த கல்யாணம்ன்றவனுக்கு நான் என்ன? அண்ணன் பேரு ராம. சரி, இது யாரு? அம்மா. அம்மா, நீ ஜாக்கிரதையா பாத்துக்கோ. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு தான் அடிக்கடி மறந்து வரும். அடிக்கடி இப்படிலாம் தொடக்கூடாது. புள்ள அம்மா ஆடாப்படான்னு கூப்பிடுவேன். இந்த தொடர வேலையெல்லாம் நீ வச்சுக்காத, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். யோ, என் பொண்டாட்டியாவா? அது சரிப்பா, நான் இல்ல நான் சொல்றேன். அதுக்கு நீ கை வைப்ப. அபச்சாரம் அபச்சாரம். கல்யாணம் சின்னமனாலே அவன் சின்ன முதலாளி. ஆமா, உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கொண்டாந்துருக்க பாருங்க, அம்மாவையும் அண்ணனையும். மகனே, மகனே கல்யாணம், நான் தான்ப்பா உன்னை பெத்த அம்மா. வாடா ராஜா. சின்ன வயசுல உன்னை நான் பார்த்ததுப்பா. ரொம்ப சின்ன கை குழந்தையா இருந்தேன்ப்பா. ஏப்பா அப்பா சாகும்போது என்னை பத்தி ஏதாவது கேட்டாரா? கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நான் ஓடி வந்திருப்பேன். கடைசி நேரத்துல அவரை பார்க்க கொடுத்து வைக்காத. இந்த மாதிரி ஏன் பாக்குற? தம்பின்னு கூப்பிடு. பல்ல பார்த்தா பயமா இருக்கியா? பாவி, பார்க்க வேண்டியது எத்தனை இருக்குது, அதை விட்டுட்டு பல்லையா பாக்குறேன். கூப்பிடு. தம்பி, கூடவே பிறந்தா. நான் இங்க இருந்து போய் கல்யாணத்தோட அப்பா செத்து போயிட்டா சொன்னதான் ஞாபகம். ஒரு வேட்டியே நனைஞ்சு போச்சு. இப்ப பாருங்க துண்டு. ரெண்டு பேரும் நல்லாவே நடிக்கிறாங்கல்ல? ஆமா ஆமா. அப்பா செத்து போயிட்டாரு. இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்? ஆனா சாவறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிட்டு போனதுனாலதான் இப்ப உங்க எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இல்லன்னா உங்க எல்லாம் பார்க்காம நானும் அப்பா மாதிரி வயசாகி செத்து போயிருப்பேன். தூக்கத்துல எனக்கு தண்ணி வெளியே வரல, உள்ள இறங்குதியா? இவங்க ரெண்டு பேரும் யாரு? என்ன இப்படி கேட்டீங்க? நம்ம சின்ன முதலாளியோட அம்மா, கூட பிறந்த அண்ணன். பெரிய முதலாளிக்கு ஒரு சம்சாரம், ஒரு மகன். அந்த சம்சாரம் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் எப்படி இவங்க? அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்ககிட்ட சொல்லவும் முடியாது. எங்க அப்பா என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. உங்ககிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு சாமி பிள்ளைக்கு மாத்திரம் தான் தெரியும். ராமன் பிள்ளை இவங்க எல்லாம் யாரு? பெரிய முதலாளி யாரு இது? நீங்களா? ராமையா. ஆமா, நான் தான். இவர் எஸ்டேட் மேனேஜரு. குட் மார்க். அவர் டிரைவரு. அவர் அடிதடி. அடிதடியா? இந்த எடுமுடி. நீங்க எல்லாம் இப்படி வள பேசிக்கிட்டே இருக்கீங்க. அம்மா அண்ணன் வாங்க, உங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன். தம்பி, வீட்டை சுத்தி காட்ட முடியாதுடா, நாம தான் வீட்டை சுத்தி பார்க்கணும். மேனேஜர் எப்படி தண்ணி குடிக்க போறான் பாரு கிட்ட. மேனேஜர், தம்பி கிட்ட ₹1,00,000 செக் வாங்கினியாமே, எதுக்கு? சம்பளம் கொடுக்கறதுக்கா சார்? யாராருக்கு என்ன சம்பளம் கொடுத்தேன்? மில் தொழிலாளிகள் கொடுத்தேன், வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன், நானும் எடுத்துக்கிட்டேன். எவ்வளவு ஆச்சு? 37,000 சொச்சம். சொச்சம் நம்ம கரெக்டுங்களா சொல்லு. 37,798 ஆச்சு சார். மீதி என்ன பண்ண? சேஃப்ல இருக்கு சார். நான் மட்டும் இந்த வீட்டுல கணக்கு கேட்கிறேன்னாக்கா என்ன ஆயிருக்கும்? ஏண்டா தம்பி, அந்த ஆளுதான் விவசாயம் இல்லாம 37,000 ₹1,00,000 கேட்டா, எதுக்கு என்னன்னு கேட்டு நீ கையெழுத்து போட வேண்டாமா? நான் கேட்டேன், அன்னைக்கே கேட்டேன். எதுக்கு நீ 1க்கு பக்கத்துல 5 சைபர் போட்டான்னு. அதுதான் சம்பளம். 5 சைபரா? 5 சைபர் ஏயா கேட்ட? அது போட்டா தாங்க ₹1,00,000. ஏயா மேனேஜர், நம்ம நடத்துக்கே இப்படி துரோகம் பண்ணலாமா? இந்த மாதிரி ஒரு அப்பா பிள்ளை ஏமாத்தினே நீ நரகத்துக்கு தான் போவே. இப்ப மட்டும் இவர் வந்து கணக்கு கேட்கலன்னா என்ன ஆயிருக்கும்? நீது பெத்த பிள்ளையே அவரு விருங்குறேன்னு. அது வந்து கண்ணே, பெத்த பிள்ளையா இருந்தாலும் 4 பேருக்கு மத்தியில நாம மரியாதை கொடுத்து பேசினாதான் மத்தவங்களும் மரியாதை கொடுத்து பேசுவாங்க. தனியா இருக்கும்போது நாயே பேயன்னு திட்டிக்கலாம். அம்மா அம்மா ஜெயம்மா கண்ணுமா. நாயே பேய எடுறா கையா. இப்பதான் அம்மா நாயே பேய. என்னையா டிக்கெட் சிரிக்கிற? இது எங்க குடும்ப விஷயம். இன்னில இருந்து கணக்கு வழக்கெல்லாம் நான் தான் பார்க்க போறேன். நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும். எஸ் சார். From
Tomorrow honors sit Salapu. All the கணக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் on my table. Yes, sir. First I want see the file. Yes, sir. And then only you want see the file. Yes, sir. அப்பா அண்ணன் எங்க படிச்சது இப்படி வெளுக்குது? சைதாப்பட்ட வண்ணந்துரை கான்வென்ட். அதான் என் புள்ள நீளம் போடாம இந்த வேலை வெளுக்குது. அம்மா கண்ணு கண்ணு. விடுறா நாய பெய. You get out of the காலேஜ். யார கூப்பிடுறீங்க? உன்னவே கூப்பிட்டேன். என் பேர் பெருமாளுங்க. எனக்கு தெரியும். நீ காலேஜ் என்ன பண்ற? அதனால தான் காலேஜ் கூப்பிட்டேன். என்ன கப்பல் ஓட்டுறியா கார் ஓட்டுறியா? ஏங்க 50 லிட்டரா போடுறியா நீ? From tomorrow onwards all the estate cars I am the driving. You are dismissed. ஐயாவுக்கு லைசென்ஸ் இருக்குதுங்களா? All right. I am not driving. You were driving. You go. சரி. அம்மா ஏண்டா தம்பி? இந்த எஸ்டேட்ல நான் ஒருத்த மட்டும் பொறுப்பா இல்லைன்னா இந்த எஸ்டேட்டை எல்லாரும் துண்டு துண்டா திருநெல்வேலி அல்வா மாதிரி லவக்கு லவக்குன்னு தின்னுடுவாங்கம்மா. அண்ணே என்னடா தம்பி? இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் ஒழிச்சு வச்சிட்டு இருந்த யார்த்தையும் சொல்லாம நீயே வச்சுக்க. என்னது இது? எனக்கு என்ன தெரியும்? பாத்ரூம் சாவியில இருந்து பணப்பட்டி சாவி வரல இதுல இருக்கு. நீயே கவனிச்சுக்கோண்ணே. வேண்டாம்டா. என்னம்மா வாங்கி கேட்டா வேண்டாம்மா. வாங்கடா ராஜா. நான் சொல்ல சரி அப்பா என் மனசுல இருந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்துது. இனிமே இந்த எஸ்டேட் கவலை எல்லாம் இல்லாம நான் குப்பு கூட பலீன் செடுக்கிட விளையாடுவேன். பத்துமா வாடி கண்ணு. கல்யாணம் கல்யாணம் தூங்குறியா? முடிச்சுட்டு இருக்கு. முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறியா? வந்து சாப்பிட்டு வந்து அப்புறம் வந்து முழிச்சுக்கிட்டே இரு. இல்ல வேண்டாம், எனக்கு சாப்பாடும் மண்ணாங்கட்டையும் ஒண்ணும் வேண்டாம். ஆஹா கண்ணா அப்படி எல்லாம் அடம் பிடிக்காத. வந்து சாப்பிட்டு வந்து படுத்துக்கம்மா. உனக்கு என் துக்கம் தெரியாம பேசுற. அண்ணன் வந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கும்போது எனக்கு செம்பகத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிச்சு. அப்புறம் சீட்டை தான் விளையாடி முடிச்சதோ அது ஏழை பொண்ணுடா நீ கல்யாணம் பண்ணி அதுன்னு சொல்லி கோவமா பேசிருச்சு. இப்படி நிமிஷத்துக்கு ஒரு வேலை பேசுறேன். அப்புறம் நான் பிரம்மச்சாரியாவே செத்து போக வேண்டியா? அப்படி இல்ல கல்யாணம். உங்க அண்ணன் உனக்கு பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீ என்னடா ஏழை பொண்ண காதலிக்கிற. அதுதான் அவருக்கு பிடிக்கல, உன்னை திட்டுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் டெல்லி எருமை மாதிரி இருக்கும். என் செம்பகத்துக்கு ஈடா இந்த லோகத்துல ஒரு பொண்ணு இருக்கா? வாஸ்தவம் தான் கல்யாணம். நீ நினைக்கிற மாதிரி செண்பகம் போல அழகான பொண்ணு இந்த லோகத்திலேயே கிடையாது. ஆனா உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் சம்மதிக்கணுமே. ஒரு நல்ல ஐடியாவா சொல்றேன். சரி நீ சொல்ற, நான் உனக்கு காசெல்லாம் வேணா தரேன். காசெல்லாம் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இப்படி வா. உங்க அம்மாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரு கடுதாசி எழுது. நான் சொல்றபடி சண்பகத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அப்படி எழுதினா பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு சண்பகத்தை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா சாம்பிள் நான் இந்த மாதிரி கடிதாசி அதுக்கு முன்னாடி எழுதுறது கிடையாது. எனக்கு அந்த கற்பனையே ஓடாது. இதுக்கு என்ன கற்பனை? பேப்பரும் பேனாவே நீ கொண்டா. நான் சொல்றபடி எழுது. தற்கொலை தன்னால வர்றோம். ஓடு ஓடு சீக்கிரம் கொண்டா. யாரது? அண்ணே அண்ணே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை. டாக்ஸி! அம்மா அம்மா அம்மா. என்னடா இது? சினிமா போயிட்டு போன? அட போமா, அது ஒரு பேய் படம். ஒரு பொண்ணை பேய் பிடிச்சு ஆட்டுது. அந்த பொண்ணு இழிக்கிறதோ அந்த நாக்க கொலை நடக்குது. நான் பாதியிலே வந்துட்டேன். நல்ல புள்ளடா நீ. உலகத்துல எதுக்குமே பயப்படாத உனக்கு எப்படிதான் அந்த பேய் பயம் பிடிச்சதோ தெரியலையே. இத கேளு. இந்த படத்தை பார்த்து பயந்து போய் வெளியே ஓடி வந்துட்டேன். தியேட்டர் விட்டு வெளியே வந்தா ஒரே இருட்டு. யாரையுமே காணோம். நான் மாத்திரம் தான் இருக்கேன். பார்த்தவன சினிமா பார்த்துட்டு இருக்கானே. சரி பரவாயில்ல, இருட்டிலே தைரியமா நடந்து போயிடுவோம் அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நடந்து போயிட்டே இருந்தா திடீர்னு யாரோ என்ன அண்ணே அண்ணேன்னு கூப்பிடுற மாதிரி கேட்டு தைரியமா திரும்பி பார்த்தேன். யாரையுமே காணோம். வெறும் பிரம்மையா இருக்கும். அதே நினைச்சிட்டு இருக்காம சாப்பிட்டுட்டு தூங்கு. ஏண்டா? வேணாம், நான் ஃப்ரெண்ட் வீட்டுல சாப்பிட்டேன். குட் நைட். குட் நைட்.
அண்ணே அண்ணா அண்ணா படிக்கிறியா பயந்தாங்குள்ளி இது பேசாதே அண்ணா பயப்படாத நான் உன் தம்பிதான். தம்பியா? என்ன இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு? இது என்ன கனவா, பயமா, பிரம்மையா? ஐயோ இது நிஜமா? நிஜம்தான். நான் உன் தம்பி. என்ன கொன்னுட்டாங்க. ஆவியா வந்துருக்கேன். ஆவியா? ஆவியாரே, ஹலோ, நீங்க அட்ரஸ் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்து வீட்டுல ஒரு ராம இருக்கான், பேரு கோதன் ராம. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, எனக்கு தம்பியா கிடையாது. ஐயோ கொஞ்சம் நில்லுன்னு. அப்பா சாகுற வரைக்கும் எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கிறதே தெரியாது. அப்பா சாகும்போதுதான் உண்மையை சொல்லிட்டு போனாரு. பயப்படாதுன்னு, நான் சத்தியமா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ அம்மா கிட்ட போய் நாம 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க தானா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா. அப்புறமா நான் எல்லாத்தையும் சொல்றேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்களேன். நான் ஆவியா வந்திருக்கிற அம்மாவுக்கு தெரிய வேணாம். அப்பா செத்ததும் அம்மாவுக்கு தெரிய வேணாம். ஏன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன? சரி. ஹலோ ஹலோ, இப்ப நான் போலாமா? பயந்தாங்குள்ளி. சரி, சீக்கிரமா போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ். என்ன மாதிரியா இருக்க? ஆனா கொஞ்சம் அசடு மாதிரி இருக்க. மாதிரி இல்ல, அசல் அதேதான். அப்பாவோட அடிக்கடி சொல்லுவாரு அசடு அசடுன்னு. ஆனா அண்ணே, நீ ஹீரோ மாதிரி. மாதிரி என்ன, ஹீரோவே தான். என்ன எஸ்டேட்டுக்கு அப்ப போலாம்? போலாம் போலாம். ஆனா ஒரு சிக்கல், அம்மா கிட்ட ஏதாவது போய் சொல்லிதான் சமாளிக்கணும். அம்மா என்ன தனியா போறதுக்கு அனுமதிக்காது. ஆனா அது வரைக்கும் நீ எங்க தங்க போற? நான் எங்க தங்குவேன்? ஏதாவது புளிய மரம், முருங்கை மரம், அதான் எனக்கு வசதி. அந்த புளிய மரத்துல எல்லாம் தங்கும் போது பேய் பிசாசம் கிட்ட மாட்டிக்காத, ஜாக்கிரதையா இரு. என்ன? இப்ப நீதான் ஆட்டாடாட்டம் பேசுற. அண்ணா வரேன்.